ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை வச்சு ஒரு ட்ரை மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை நம்ம ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், கொஞ்சம் தொக்கு பதத்தில் செஞ்சு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சோயாவை வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 கப்பு சோயாவை சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். சோயா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ சோயாவை தண்ணியை வடிச்சிட்டு சாதா தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சோயா சீக்கிரமாக ஆறும். நம்ம கை விட்டு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சைடு ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல்லு பூண்டு தோல் உரித்து நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த பூண்டும் அந்த இஞ்சும் லைட்டாக ஃப்ரை ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலராக மாறும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்துடைய கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தலைவெட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர அந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டால் போதும். ஒரு நிமிஷம் மசாலா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா நல்லா ஆறி இருக்குது. இப்போ சோயாவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் கடாயில் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ்னால் சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும். சோயா சங்க்ஸ்னால் மீல் மேக்கர் தான் சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சோயாவும் தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்தாச்சு. மசாலா சோயா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலான்றனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 5 நிமிஷம் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதனால் கொஞ்சம் விட்டு கிளறினீங்கன்னா அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அந்த மசாலாவும் சோயாக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா விட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து 30 செகண்ட் நல்லா கிளறி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.